Morning students, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 3 பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த லெசனில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் லெசன் தேர்ட் லெசன் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் லெசன் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் எல்லாமே. அதே மாதிரி ஃபஸ்ட் லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் புக்கின் கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதனால தான் நாங்கள் தேர்ட் லெசன் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஸ்டடி பிளான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கனால நாங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்ன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி பயாலஜி ரிலேட்டட் வீடியோஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா நம்ம 2 மார்க் 3 மார்க் பார்ப்போம். 2 மார்க்கும் வரலாம், 3 மார்க் எப்படி வேணால் கேட்பாங்க. அதனால் நம்ம மொத்தமாக 2 மார்க்காக 3 மார்க்ஸ் அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா டிஃபைன் மாடர்ன் பீரியடிக் லா. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ். அந்த புக் பேக் கொஸ்டின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா பேஜ் நம்பர் 96. ஓகே, புக் பேக் கொஸ்டின் பேஜ் நம்பர் 96 இருக்குது. அதை தான் நாங்கள் அந்த பேஜ் நம்பராக போட்டிருக்கோம். நீங்கள் கைடு வச்சு படிக்கிறனால நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா பேஜ் நம்பர் 96. செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். இதுவும் பேஜ் நம்பர் 96. இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி மாடர்ன் பீரியாடிக் லாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இதை நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 3 மார்க்லையும் கேட்பாங்க, சில நேரம் கம்பல்சரிலையும் கேட்கலாம். ஓகேவா, ப்ராப்ளம்ஸ்லாம் கம்பல்சரி தான் கேட்பாங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேவா, அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கம்பல்சரி வரும். 5 மார்க் உங்களுக்கு 7 மார்க் வரும். அது எப்படின்னா டிவிஷனாக கேட்பாங்க. ஓகேவா, 7 மார்க் சரியா இல்லை, சாரி 7 மார்க் இல்லை, 5 மார்க் உங்களுக்கு டிவிஷனாக கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதுவும் பேஜ் நம்பர் 96. புக்கில் படிக்கிறனாலும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஃபைன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஜ் நம்பர் 96. புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் ஒய் ஆலோஜன் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பர் 96. Sixth question, explain the Pauling method for the determination of ionic radius. Very very important question students. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி 7th question, explain the diagonal relationship பேஜ் நம்பர் 96. ஓகேவா, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் by using Pauling method calculate the ionic radii of K plus and Cl minus ion in potassium chloride crystal. Give that dk plus Cl minus equal to 3.14 Angstrom. இது எந்த இது ரிலேட்டட்னா நீங்கள் புக்கில் அந்த அயானிக் ரேடியஸ்ன்ற ஒரு டாபிக் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, லெசனில் பார்த்தோம்ல. அதில் NaF Na ப்ளஸ் F மைனஸ் கிறிஸ்டல்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது அடிஷ்னல். ஓகேவா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ். இது 2 மார்க் 3 மார்க் வராது. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸாக நான் 3 மார்க்கில் நான் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 8th கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினா, இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து 9th கொஸ்டின் வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ப்ரீஃப்லி கிவ் த பேசிஸ் ஃபார் பவுலிங் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதுவும் பேஜ் நம்பர் 96 தான். ஓகேவா, இது வரைக்கும் பார்த்தது புக் பேக் கொஸ்டின்ஸில் எது பார்த்தோம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஓகேவா, ஓல்டு புக்கும் நியூ புக்குக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எல்லாமே ஒரே பேஜஸ், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இது பேஜ் நம்பர் 70ல் லா ஆஃப் 11th கொஸ்டின் மொசிலிஸ் ஒர்க் அண்ட் த மாடர்ன் பீரியாடிக் லா பேஜ் நம்பர் 70 இந்த ஒரு கொஸ்டினா. அதுக்கப்புறம் 12th பீரியட்ஸ் அண்ட் குரூப் பேஜ் நம்பர் 73. பீரியட்ஸ் எத்தனை அந்த ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் எப்படி பீரியட்ஸில் எத்தனை இது இருக்குது, குரூப்பில் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எழுதுறது. ஓகேவா, பேஜ் நம்பர்
73ல் இருக்குது. அதுக்கப்புறம் 13th கொஸ்டின் வந்து ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் ஆஃப் எலமெண்ட். இது ஒரு டேபுலேஷன் மாதிரி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, பை, யூஎன்என், ட்ரை அந்த மாதிரி கொடுப்பாங்கள்ல, அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் 2 மார்க்கும் வரலாம். சில நேரம் அதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 75ல். நெக்ஸ்ட் வந்து 14th வந்து பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி, பேஜ் நம்பர் 17. ட்ரெண்ட்ஸ்னால் என்னென்ன பீரியட்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன, அயானிக் ரேடியஸா, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா, அதுதான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் அட்டாமிக் ரேடியஸ், பேஜ் நம்பர் 79ல் அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எழுதிக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ் பேஜ் நம்பர் 79ல். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் மெட்டாலிக் ரேடியஸ், பேஜ் நம்பர் 80ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் ஷீல்டிங் எஃபெக்ட், பேஜ் நம்பர் 80. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷீல்டிங் எஃபெக்ட். அதே மாதிரி ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக. அதுக்கப்புறம் 18th கொஸ்டின் வந்து ஸ்லேட்டர்ஸ் ரூல், பேஜ் நம்பர் 82ல். 19th கொஸ்டின் வந்து அயானிக் ரேடியஸ் 83. ஸ்லேட்டர்ஸ் ரூல் பேஜ் நம்பர் 82. இது வந்து எப்படின்னா அந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் 82ல் டேப்லெட் காலம் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்லேட்டர் ரூல் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் அந்த டேப்லெட் காலம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 82ல் ஸ்லேட்டர்ஸ் ரூல். 19th கொஸ்டின் அயானிக் ரேடியஸ், பேஜ் நம்பர் 83. 20th கொஸ்டின் எலக்ட்ரான் அஃபினிட்டி, பேஜ் நம்பர் 86ல். நம்ம எல்லாமே வந்து நம்ம லெசன்ஸ் எல்லாமே டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைனோட பார்த்துட்டோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அந்த வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் பேஜ் நம்பர் 21ல் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, பேஜ் நம்பர் 87. 21 கொஸ்டின் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, பேஜ் நம்பர் 87. அதுக்கப்புறம் 22 வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன் குரூப்ஸில் அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட வேரியேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 88ல் இருக்குது. நெக்ஸ்ட் 23 கொஸ்டின் வந்து நோபல் கேஸ் ஆர் கெமிக்கலி இனட். நோபல் கேஸ்னால் என்ன, இல்லைனா இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா இனட், கெமிக்கல் இனட் அப்படின்னு கூட கேட்கலாம். இது கெமிக்கல் இனட் கேட்கலாம், இருந்தாலும் ஒன்று தான். ஓகேவா, கெமிக்கல் இனட்னாலும் நோபல் கேஸும் ஒன்று தான். ஏன்னா நோபல் கேஸுக்கு ஃபுல்லாக வந்து வேலன்சி வந்து 8ஆல் முடிஞ்சிருக்கனால இதை வந்து இனட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, அதனால் பேஜ் நம்பர் 90. அதுக்கப்புறம் 24 வந்து ஆம்ஃபோடெரிக் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 91ல். ஆம்ஃபோடெரிக் லாஸ்ட் பேஜில் சம்மரிக்கு மேலே ஒரு இதில் முடிஞ்சிருக்கும். ஆம்ஃபோடெரிக்னா என்னன்னு எழுதிட்டு அதில் வந்து 2 எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெர்லியம் வச்சு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது பேஜ் நம்பர் 91ல். மொத்தம் 24 கொஸ்டின் வந்து 2 மார்க் இருக்குது உங்களுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் த பவுலிங் மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் அயானிக் ரேடி, பேஜ் நம்பர் 97. ஓகேவா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின், பேஜ் நம்பர் 97ல் 5 மார்க் கொஸ்டின்ஸாக. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். புக் பேக்கில் எது இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் த பவுலிங் மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் அயானிக் ரேடி, பேஜ் நம்பர் 97ல். இதை வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க 5 மார்க்கில். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட் த ட்ரெண்ட் இன் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன் குரூப்ஸ் அண்ட் பீரியட், பேஜ் நம்பர் 97ல். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மெத்தட் பை கால்குலேட் த அயானிக் ரேடி ஆஃப் Na+ அண்ட் F- இன் NaF கிறிஸ்டல்ஸ். இன்டர்அயானிக் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 231 pm, பேஜ் நம்பர் 83. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் கூட வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஆட் பண்ணேன்னு சொன்னேன்ல, K+Cl- கொஸ்டின்ஸா, அதுவும் இந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். அது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ், இது வந்து புக்கிங் கொஸ்டின்ஸ். இந்த புக்கிங் கொஸ்டின்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸில் அப்படியே மாடல் ஒரே மாதிரி தான், அதில் வேறு எலமெண்ட் மட்டும் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டுமே ஈக்குவல் தான். நல்லா அதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4th கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் சம் கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் ஸ்காண்டியம். ஓகேவா, 81 பேஜ் நம்பர் 81ல் புக்கின்ல உள்ள எக்ஸாம்பிள் சம். அது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்காண்டியம் மாதிரியே நீங்கள் படித்து வச்சிங்கன்னா, ஒரு தடவை எப்படி கேட்டாங்கன்னா அலுமினியம் வச்சு கேட்டாங்க எக்ஸாமுக்கு. ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு 20லேருந்து தான் கேட்குறாங்க. ஸ்காண்டியம்ன்றது புக்கின்னால அது வந்து ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21. அதனால் வந்து அவங்க புக்கின் சம் கொடுத்தனால அது வேறு எலமெண்ட் கேட்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு 20 அட்டாமிக் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. ஓகேவா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறது. ஸ்காண்டியம் பேஜ் நம்பர் 81. அதுக்கு ஒரு 5th கொஸ்டின் கால்குலேட் த கோவலண்ட் ரேடியஸ். இது வந்து பேஜ் நம்பர் 80ல்
ஓகேவா, பேஜ் நம்பர் 80ல் இருக்க calculate the covalent radius of H using the experimental DH minus Cl value is 1.28 angstrom and covalent radius of chlorine is 0.99 angstrom. In Pauling scale, the electronegativity of chlorine and hydrogen are 3 and 2.1 respectively. பேஜ் நம்பர் ஓகேவா, பேஜ் நம்பர் 80ல் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். இந்த லெசனில் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. அதனால் இந்த ப்ராப்ளமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து Na + F மைனஸ் கிறிஸ்டல், அதுவும் K + Cl- அந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.